இப்போ தொடர்ந்து சாமிஜி கொடுத்துட்ருக்க சத்சங்கம் மீண்டும் கதவை திற காட்டு வரத்துள்ள ரீசெண்டாக சாமிஜி சொல்லியிருக்காங்க. அதாவது மரபணு, அதாவது நம்ம பாரம்பரியமாக அந்த ஜீன்ஸ் நம்ம கேரி பண்ணிக்கிட்டே வரோம். அதனால் இப்போது என்ன சொல்கிறாருன்னா பகவான், அதாவது நீங்கள் சைவ குடும்பத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் பாரம்பரியமாக அந்த ஜீன்ஸ் ஆயிரக்கணக்கான ஜீன்ஸ் நீங்கள் கேரி பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ இப்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுடைய குழந்தை பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜீன்ஸை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதனால என்னென்னா நம்மளுடைய, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது விஸ்வகர்மா குலத்தில் பிறந்தவங்க அவங்க சிற்பியாக இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுடைய பாட்டனார் அவங்களுடைய இது எல்லாமே அதே பரம்பரை வழியாக வந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு, அதாவது அவங்க அப்பா கூடயே இருந்து வளர்ந்து அந்த தொழில் கற்றுக்கிட்டவங்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு அந்த ப்ரொசீஜர் படி அவங்களுக்கு படிக்கணுங்கிற தேவையே இல்லை. அவங்களே அவங்க ஸ்கில்ஸே அவங்க ஜீன்லேயே கலந்துரும். அதை வச்சு அவங்க ஈஸியாக என்ன மாதிரி சிலைகள் வடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அழகாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மரபணுக்கள் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்குது. அதை நாம் காக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சத்தியங்கள் தினந்தோறும் பகவான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சத்தியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நிதர்சனமாக வாழணும், நான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கே இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு மாத கால ப்ரோக்ராம் இருக்குது. கைலாச திருவண்ணாமலையில் பரமசிவசேனா ப்ரோக்ராம் இருக்குது. உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு மாதம் இந்த ஃப்ரீ ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி பகவானுடைய ஆசீர்வாதம் பெறுங்க. தொடர்ந்து இந்த சத்சங்களை பாருங்கள். ஈஸியாக இருந்தது.